அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. ஆன்லைனில் விற்கப்படும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்திருப்பேன். இதுல சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமோ வருத்தமோ இல்லை. நான் உண்மையதான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அறியாமை பலவீனம் இதை பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு ஒரு மூலதனமா நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய அறியாமையும் பலவீனத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை வச்சு நம்ம ஏமாத்தினாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி விடலாம். அது தெரியாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம். ஆனா தொடர்ந்து நம்ம அறியாமை பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம மேலேயும் சில தவறுகள் இருக்கு. அதையும் நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறதுதான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா எல்லாமே உடனே நடக்கணும் அப்படிங்கிறதான். அது கடவுளா இருந்தாலும் சரி, இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆபீஸா இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் உடனே நடக்கணும். அதுக்கான ப்ரொசீஜர் நமக்கு டைமே கொடுக்காதனால நம்ம நம்மள சில பேர் அதை பயன்படுத்தி நம்மளுடைய அவசரத்தையும் நம்மளுடைய பலவீனத்தையும் பயன்படுத்தி அவங்க பலசாலியா மாறிக்கிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தினதான் இந்த வீடியோ. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பாத்தீங்கன்னா நான் ஆன்மீகத்தை தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நம்ம அறியாமைனால ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு ஏமாந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா உருளி நம்ம வச்சிருப்போம். அதாவது ஒரு திருஷ்டிக்காக நானுமே வச்சிருக்கேன். பூக்கள் இருக்கும்போது அதை நான் போட்டு வைப்பேன். இப்போ அது ஒரு அளவுக்காக ஒரு பாசிட்டிவா எனர்ஜி இருக்கும், நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்டுங்கிறத நம்ம வைக்கிறோம். இதனாலேயே திருஷ்டி எல்லாமே போயிருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனா உருளிங்கிறது ஒரு நல்ல விஷயம். சோ அந்த உருளியை நம்ம வைக்கிறதுலேயே பாத்தீங்கன்னா அதுல சில டெக்கரேட் எல்லாம் பண்ணி அதுல விளக்கெல்லாம் வச்சு வித்து அதை இப்ப காசு பாக்குறாங்க. சோ அதை கூட விடுங்க, நம்ம அழகுக்காக வைக்கிறோம். ஆனா எல்லாராலையும் அதை வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அபத்தமான பெரிய விஷயம் என்னன்னா கொடிமரம்னு சொல்லி வைக்கிறாங்க. கொடிமரம் அப்படிங்கிறது நம்ம கோவில்ல கர்ப்பகிரகத்துக்கு வெளியே இருக்கும். வாசல்ல இருந்து முன்னா வரும்போதே நம்ம கொடிமரத்தை வணங்கிட்டு தான் உள்ள போவோம். சாஷ்டாங்கமா விழுறதே பாத்தீங்கன்னா கொடிமரத்துக்கிட்ட தான் விழணுங்கிறது நம்ம இந்துக்களோட சம்பிரதாயம். சோ பாத்தீங்கன்னா அந்த கொடிமரத்தை எப்படி வணங்குவாங்கன்னா, கீழே இருந்து அது மேல ரொம்ப ஹைட்டா இருக்கும். மேல பார்த்து அந்த மணியை நம்ம பார்த்து வணங்குவோம். அந்த மணி தான், அந்த மணியோட ஒளி அதான் பாத்தீங்கன்னா இறைவனோட ஆறா அப்படிங்கிறது அர்த்தம். நம்மளுடைய அந்த நிமிர்ந்து நம்ம பார்த்து வணங்கும் போது நம்மளுடைய 6 சக்கரங்களும் பாத்தீங்கன்னா நல்லபடியா வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுவோம். முதுகு தண்டு வளைஞ்சு நம்ம குனிஞ்சு கும்பிடுவோம். ஆண்களா இருந்தா சாஷ்டாங்கமா அவ்வளவு சொல்லுவாங்க. சோ பெண்களுக்கு இப்படி செய்யுங்க, ஆண்களுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஆசனம், ஒரு யோகா மாதிரி அந்த மெத்தடை கோவில்கள்ல வணங்குறதுல இருந்தே நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த கொடிமரத்தை கொண்டு நம்ம வீட்டுல வச்சோம்னா அது எப்படி, அது இத்தனோண்டு கொடிமரம் 1 அடி 2 அடி தான் விக்குது. அதை போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கொடிமரத்தை நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வாங்கி அதை வீட்டுல வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. கொடிமரம்ங்கிறது நம்ம அண்ணாந்து பார்த்து வாங்கி வணங்கி அதை நம்ம வழிபட வேண்டிய ஒரு விஷயம். அதை போய் ஒரு சைஸ் 1 அடி 2 அடியில வாங்கி நம்ம பூஜாரிக்கு முன்னாடி வச்சு அதை வச்சு வணங்கினா நம்ம பூஜாரை கர்ப்பகிரகத்துக்கும் நம்ம பூஜாரிக்கும் ஒன்னா ஆயிடுமா, ஈக்குவலா ஆயிடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கர்ப்பகிரகத்துல உள்ள பாத்தீங்கன்னா ஆண்கள் அந்த அர்ச்சகர்கள் மட்டும்தான் உள்ள போய் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல அப்படி கிடையாது. எல்லாருமே உள்ள போவோம், எல்லாருமே தொடுவோம், எல்லாமே பண்ணுவோம். சோ அதோடைய ஆறா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கைக்கு ஏத்த தொடறதுக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா கோவில்ல இருக்க அந்த ஆறா சக்தி பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சக்தியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த ஆற்றலை அந்த கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நம்ம கிட்ட தொட்டு கும்பிட சொல்லுவாங்க. அந்த சக்தி எல்லாம் முழுசா அந்த விளக்கு கிட்ட வச்சு அந்த ஒளியில வச்சு நம்மள எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கான கோவிலுக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்கும்னு போனேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இந்த கொடிமரம் இது ஒரு விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா முருகரோட பக்தர்களா இப்ப நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஏற்கனவே இருந்தவங்க தான். இப்ப அதை புதுசா ட்ரெண்ட் ஆக்கிட்டு அதை அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டோ ஃப்ரேம் நிறைய வச்சிருக்காங்க. முருகனோட குழந்தை வடிவத்துல எல்லாமே இப்ப திருவிழாக்களையும் பாத்தீங்கன்னா நிறைய விக்குது. ஆனா ஒரு யூடியூபரா அவங்க பிளாக் சேனல் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போட்டோ ஃப்ரேம் விற்கிறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 6 விளக்கு 6 வெற்றிலை தீபம் எல்லாரும் போடுறதுங்கிறது இப்ப நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நானுமே வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். வெற்றிலை தீபம் போட்டாதான் நல்லது நடக்குமா அப்படிங்கறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போடுறேன். நான் வெற்றிலை தீபம் போட்டாதான் முருகன் அருள் கொடுப்பாரான்னு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. சோ பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நான் சொல்றேன். சோ இது மாதிரி பண்ணனா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு எந்த விஷயமும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே சில விஷயங்களை எடுத்து பண்ணியிருப்பேன். சில கோவிலுக்கு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம போவோம். ஆனா அங்க போயிட்டு வந்தா எதுவுமே மாற்றங்களே இருக்காது. நம்ம பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறோம், நம்மளோட இஷ்டதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு தான் போக முடியும்னா அந்த கடவுளை வணங்கிட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துக்கிட்ட பண்ணி தவிர இந்த கோவிலுக்கு போனா நல்லா நடக்கும் கஷ்டப்பட்டு நான் ஏறி மலை எல்லாம் ஏறி போறது எனக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். எனக்கு கோவிலுக்கு போனா சாந்தமா அமைதியா சாமி கும்பிட்டு வரணும். அங்க போய் நம்ம நெரிசல்ல நின்றுகிட்டு நம்ம என்னால சாமி கும்பிட முடியாது. எனக்கு அது ஒத்து வராது.
கடவுளை பார்க்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான நிலை பார்க்கணும்னு நினைப்பேன். அதனால ஃப்ரீ டைம்ல கிடைக்கும் போது நமக்கு எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்ப நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம். ஏன்னா நான் தஞ்சாவூர் வாராகி அம்மன் கோவிலுக்கு போகும்போது கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு 10வது வருஷம் அந்த கல்யாண நாளைக்கு தான் அந்த வாராகி அம்மனும் அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரரும் என்னை வந்து அழைச்சாங்க. அப்பதான் என்னால போகவே முடிஞ்சுது. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்து நினைச்சாலாம் கடவுளை போய் பாத்திர முடியாது. கடவுள் வந்து நினைக்கணும் நீ வரணும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்மளால போக முடியும். இதையும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு ஆறுமுக விளக்குன்னு சொல்லிட்டு வேல் நடுவில் வச்சு சுத்தி வந்து வெற்றி தீபம் போடுறதுக்கு விளக்கு போடுறாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்குல தான் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மண் அகல்ல தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது வந்து விலையும் கம்மி, எனக்கு வந்து யூஸ் பண்றதும் ஈஸி, உடஞ்சா கூட நான் திரும்ப ஈஸியா வாங்கிட முடியும். அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்களோட தத்துவத்தையும் அடங்கின ஒரு விளக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மண் அகல் விளக்கு. சோ இதுல வந்து நான் யூஸ் பண்றதுனால பித்தளை விளக்கு எல்லாம் இருக்கிற விளக்கெல்லாம் கொண்டு வந்து நான் வந்து மேல வந்து பூஜை ரூம்ல மேல வந்து பரன் மேல வச்சிருக்கேன். எப்ப விசேஷ நாட்களோ அப்ப எடுத்துக்கான வச்சுட்டேன். இருக்கிற விளக்கே வந்து ஏத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இப்ப இதுல வேற இன்னொரு 4-5 விளக்கு நான் வாங்கி இதை ஏத்துனாதான் நல்லது, இது மாதிரி நீங்க வச்சு தீபம் போடுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு டெமோ காமிக்கிறாங்க பாத்தீங்களா. அப்படி டெமோ காமிக்கும் போது நமக்கு ஒரு ஆசை தான் வரும். ஏன்னா நமக்கு பொட்டிக்ல வந்து விளம்பரம் போடும்போது சாரி வந்து அவங்க கட்டும் போது பாத்தீங்கன்னா லைட் வெளிச்சத்துல அந்த மேக்கப்புக்கு பிளவுஸ்ல இருக்க ஆரி ஒர்க்குக்கு அதே மாதிரி அழகா தான் அவங்க தெரிவாங்க. ஃப்ரீ ஹேரு இந்த சைட்ல இருந்து இங்க வந்து காதுக்கு வரைக்கும் முடியல இருந்து எல்லாத்துக்குமே வந்து மாட்டல் இதெல்லாம் போட்டா எல்லாருமே அழகா தான் தெரியும். எனக்கே ஒரு 10 தடவை வந்து பவுடர் ஃபேஷியல் பண்ணா நானுமே கொஞ்சம் வெள்ளையா தான் ஆவேன். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை கூட புரிஞ்சுக்காம நம்ம அந்த சாரியை வாங்கி அவங்கள மாதிரி நமக்கு இல்லையே அழகா இல்லையா எப்படி வரும். அவங்களோட மெத்தட் வேற, மேக்கப் பிளான் வேற, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேற, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேறையா இருக்கும். சோ இதே மாதிரிதான் அந்த ஆறுமுக விளக்கை நான் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதுல வேற நடுவில் வேற வேல் வேற வச்சிருக்காங்க. வேல் வைக்கும் போது அதை வந்து ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து முறையா வந்து வைக்கணும். என்கிட்ட இருக்க வேலை வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வேல் தான். அந்த வேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்டாண்டு கூட இருக்காது, வேல் வந்து கையில பிடிச்சிக்கிற மாதிரிதான் இருக்கும். நான் வந்து ஒரு அரிசி நிரப்பி ஒரு பானையில வந்து வச்சுதான் வச்சிருக்கேன். இப்ப சமீபத்துலதான் சொன்னாங்க வேல் வைக்கும் போது கீழே வந்து அரிசி வச்சு நீங்க அது மேல வச்சாலே வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு. எனக்கு அதுவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம தெரியாம வந்து இந்த மாதிரி செஞ்சிருந்தோம், அதுவே வந்து கரெக்டா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. திரும்ப வந்து அந்த வேலை வந்து நம்ம வாங்கி அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்ச வேல் வாங்கணும். 2 வேலா வச்சு 2 வேலுக்கு நம்ம கரெக்டா பூஜை பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்ம யோசிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் வாங்கல. நான் ரெகுலரா பூஜை பொருள் வாங்குற பூஜா ஸ்டோர்லயுமே அந்த விளக்கு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து வாங்க சொல்லி என்னை கம்பல் பண்ணிருக்காங்க நிறைய தடவை. ஆனா நான் சொல்றேன் இருக்கிற விளக்குலயே வந்து என்னால எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏத்த முடியுமான்னு தெரியல. இதுல நான் இந்த விளக்கெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சு நான் வந்து இன்னமும் நிறைய வந்து கஷ்டப்படுத்த வேணாம் சாமியை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சாமியை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம சாமியை தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாத ஒரு போறோம், ஒரு பூ வாங்குறோம், போறோம், விளக்கு 2 விளக்கு ஏத்துறோம், சாமியை கும்புறோம், விபூதி வைக்கிறோம், வந்துடுறோம் வெளியே. அப்படின்னா அப்படிதான் இருந்துச்சு கோவில். இப்ப நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பரிகார விளக்குன்னு சொல்லி இவங்களே வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் செய்ய வச்சு நமக்கு ஆன்மீகத்தை வந்து ஒரு சுமையா வந்து மாத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சிலை வாங்குறது என்கிட்ட ஒரு 2-3 சிலை இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு அடிக்குள்ளதான் இருக்கும். அந்த மலேசியா முருகன் மட்டும் தான் கொஞ்சம் பெரிய சிலையா இருக்கும். சரஸ்வதி சிலை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிஃப்டா வந்தது, அதுவும் கொஞ்சம் பெருசா இருக்கும். எனக்கு நானா போய் அந்த மாதிரி ஒரு அடிக்கு மேல சிலையை வாங்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சிருந்தா நம்ம ப்ராப்பரா அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணணும். நம்ம வீட்டுல வந்து ஒரு பெரியவங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடாம அவங்களை வந்து சுத்தம் பண்ணி வைக்காம இருந்தா அவங்க என்ன மனசுல நோகுவாங்களோ அதே மாதிரிதான் கடவுளும் மனசு நொந்து போவாருன்னு நான் நம்புறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வாங்கி வைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எப்படி நீங்க வந்து இவ்வளவுலாம் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல நான் சொன்ன முதல் விஷயமே என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், எங்க வீட்டுக்கார் கிளம்புற டைம் வேற மாதிரி இருக்கும், எங்க பிள்ளைங்களுக்கு போற டைம் வேற மாதிரி இருக்கும், ஸ்கூல் டைம், அவங்களுக்கு வந்து கூட்டு போகிறதுக்கு ஆள் இருக்கும். சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து என்னால பூஜை பண்ண முடியும், உங்களால வந்து முடியாத, உடல்நிலை சரியில்லாம இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான் நான் இப்படிதான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். எடுத்தோடனே நான் இப்படிலாம் சுறுசுறுப்பா இருப்பேன், 4 மணிக்கு எந்திரிச்சாதான் எனக்கு வந்து வேலை நடக்கும், 4 மணிக்கு நான் பிரம்மமுகூர்த்த தீபம் ஏத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நான் எந்த பிரச்சனையும் யாருக்குமே கொடுத்ததில்லை. நானுமே அதை செய்ய மாட்டேன். எனக்கு உடம்பு நல்லா இருந்தா, மனசு நல்லா இருந்தா, நல்லா வந்து பிரிஸ்கா எழுந்திரிச்சு சந்தோஷமா விளக்கிடுவேன். எனக்கு டல்லா இருக்கா, சரி பரவாயில்ல மதியமா ஏத்திக்கலாம் இல்ல சாயங்காலமா ஏத்திக்கலாம்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அன்னைக்கு இறைவனை நான் வணங்குவேன், மனசால நினைப்பேன். ஆனா வந்து என்னால போய் விளக்கு ஏற்ற முடியாது. ஏன்னா விளக்கு ஏத்துறதுங்கிறது இருளை அகற்றி ஒளியை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அந்த விளக்கு நம்ம ஏற்றும் போது குளிச்சுட்டு தலை ஸ்நானம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நல்லபடியா வந்து நம்ம வேண்டி பொறுமையா சுத்தபத்தமா சாமி கும்பிட முடியும். அந்த வேலையை என்னால செய்ய முடியல அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் தள்ளி போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நான் பண்ணாதான் வந்து கடவுள் வந்து எனக்கு அருள் பாலிப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கடவுளை நம்ம வந்து பிளேம் பண்ற மாதிரி ஆயிரும். கடவுள் வந்து எதையுமே எதிர்பார்க்காத ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மா தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போட்டு மாறி மாறி இவங்க இப்படி பண்ணாதான் நல்லது, முருகரை இப்படி சொன்னாதான் நல்லது, வாராகி அம்மனை இப்படி வழிபட்டாதான் நல்லதுன்னு சொல்லி நம்ம மாத்தி எல்லா தலையிலையும் ப்ரெஷரை ஏத்தி
கடவுளை வந்து ஆன்லைன்ல கூவி கூவி விற்கிறத நம்ம முதல் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா மட்டும்தான் ஆன்மீகம் வந்து மேலும் மேலும் வளரும். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ, குலதெய்வ மூட்டையோ நமக்கு தேவையே இல்லை. குலதெய்வம்ங்கிறது நம்ம ஒரு ஏதோ ஒரு ஊர்ல முன்னோர் வழிபட்ட ஒரு இடத்துல பரிசுத்தமா இருக்காங்க, அங்க போய் நம்ம சொந்த பந்தங்களோட சேர்ந்து போய் நின்று கையெடுத்து குடும்பமா நின்னோம்னா அந்த குலதெய்வம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும். அப்பதான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. நம்ம குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதுதான் குலதெய்வத்துக்கு ஒரு சந்தோஷம் பண்ணி நம்ம கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நான் கடந்த 10 வருஷமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்ன பாத்தீங்களா, நாகமணி அம்மன் தேவி கோவில். அந்த கோயில நிறைய பேர் வருவாங்க. புதுசா வந்துட்டு அம்மனையே இவங்கதான் உருவாக்குன மாதிரி சில பேர் எல்லாம் பேசுவாங்க. நான் 10 வருஷமா போனாலும் சைலண்டா தான் போவேன் இந்த கோவிலுக்கு. அதிகமா வந்து அவர்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். அதாவது ரொம்ப வந்து சாமியை பத்தி ரொம்ப வந்து இப்படி இருக்காங்க, அப்படி மாறிட்டாங்க, இப்படிலாம் இருக்காங்க, இவ்வளவு சொல்லி அப்படியே பிரம்மாண்டமாலாம் பேச மாட்டேன். என்கிட்ட கேட்பாரு, இன்னைக்கு அம்மா என்ன சொல்றா அப்படின்னு. அம்மா எப்படி இருக்கா, அழகா இருக்காப்பா, அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். அவங்களுக்கு என்னப்பா குறைச்சு, அவங்க எப்பவுமே அழகுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சில பேர் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டா சொல்லுவாங்க அவர்கிட்ட. சொல்லிட்டு ஒரு மாசம் கோவிலுக்கு வருவாங்க. அடுத்த மாசம் என்னாச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து பேசிட்டாங்கம்மா, அப்படி கோவிலுக்கு வர்றது இல்லை அப்படிம்பாரு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கோம். நாங்க வந்து பார்த்து போனோடனே சொல்லிடுவோம், இவங்க என்ன எத்தனை நாளைக்கு வர போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதே கோவில்ல 10 15 வருஷமா 20 வருஷமா இன்னும் கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்கவங்க சைலண்டா வருவாங்க, விளக்கு ஏற்றுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, அம்மனை பத்தி ரொம்ப வந்து உருவகம் படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம அமைதியா வந்து சாமி கும்பிட்டுட்டு ஆடம்பரம் பண்ணாம போயிடுவாங்க. இன்ன வரைக்கும் நான் 10 வருஷமா அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் ஒரு 20 ரூபா தட்டுல போடுவாரு. அதுவுமே யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்களாம் வந்து கோவிலுக்கு ஏதாவது அவங்க என்ன வாங்கிக்குவாங்கன்றதுக்காக போறது. அதே மாதிரி அங்கேயும் எண்ணெய் எல்லாம் விற்பாங்க, அதுக்கும் காசு கொடுத்தா எடுப்போம். எல்லாமே எடுத்துட்டு நாங்க வந்து வாங்கி நாங்க விளக்க போட்டு நான் வந்துடுவேன். பூ வாங்கி கொடுப்பேன், அவ்வளவுதான். தவிர மற்றபடி வேற எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை. நாங்க வந்து சிவராத்திரிக்கு பூஜை பண்ணும்போது 4 கால பூஜைக்கு ஆகிற செலவு கொடுப்போம், வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அன்னாபிஷேகமும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி திருவிழாக்கள் சமயத்துல ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு எங்களால என்ன முடியுமோ அதை செய்யுமே தவிர அவரா இது வரைக்கும் வாயை திறந்து இதை பண்ணுங்க இதை செய்யுங்கன்னு கேட்டதே கிடையாது. இப்ப ரீசெண்டா கூட சங்காபிஷேகம் பண்ணும்போது அப்பா நம்ம கோயில்ல எல்லா பக்தர்களும் சேர்ந்து சங்கு வந்து வாங்கி தர சொல்லுங்கப்பா, நம்ம எல்லாம் வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு நானா எதுவும் கேட்க மாட்டேன். அவளா வந்து யார் மூலமா வரணுமோ வந்து சேர்க்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர அவரா வந்து எதுவுமே கேட்க மாட்டாரு. இதனாலதான் அந்த கோவிலுக்கும் எனக்கு இருக்கிற பந்தம் வந்து அதிகமாச்சு. எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க கடவுள். நம்மளா விருப்பப்பட்டு செய்யற விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த விருப்பப்பட்டு செய்யற விஷயங்கள் அது நமக்கு விருப்பமா இருக்கணும், கடவுளுக்கும் பிடிச்சிருக்கணுங்கிறது நம்ம ஆத்மாத்மா உணரணும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம செய்ய முடியும். மத்தவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு விளக்கேத்துறாங்கனால தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு தலை குளிச்சும் பாதி குளிக்காமலும் இதை ஏத்தணுமா தூக்கம் போகுதுன்னு சொல்லி நம்ம ஏத்துறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கு விளக்கு ஏத்துறோம்னா சந்தோஷமா இருக்கலாம். அததான் கடவுள் வந்து ஏத்துக்குவாரு. அதே மாதிரி நீங்க 10 ரூபா போட்டாலும் சரி 500 ரூபா போட்டாலும் சரி நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரிதான் கடவுள் வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், நம்ம வாழ்க்கையை வழி நடத்துவாரு. நம்ம வரும்போதே பாவ புண்ணியம் ரெண்டையும் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுல பாவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சில கஷ்டங்களை அனுபவிக்கணும், புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி சில நல்லதையும் அனுபவிப்போம். இது ரெண்டுமே மாறி மாறி நம்ம அனுபவிச்சுட்டு கடல் அலை மாதிரி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே வர மாதிரிதான் இருக்குமே தவிர ஒரே இடத்துல சமநிலையா வந்து யாருடைய வாழ்க்கையும் இருக்காது. நீங்க எந்த கோவில்களுக்கு போனாலும் அது நடக்காது. சோ மத்தவங்க சொல்றதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்க மனசுல கடவுள் யார், உங்க மனசுல எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு எந்த கோவிலுக்கு நிம்மதி தருதோ அங்க போய் ஆத்மாத்மா சாமி கும்பிடுங்க. வெள்ளி செவ்வாய் எனக்கு கும்பிட முடியாது அப்படின்னா சனிக்கிழமை தான் எனக்கு ஃப்ரீயா இருக்கு நான் போறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் நான் ஃப்ரீயா இருக்கேன் போறேன்னா போயிட்டு தாராளமா சாமி கும்பிடுங்க. தவிர இந்த நாள் இந்த கிழமை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பிரிச்சுக்கிட்டு நீங்க வந்து கஷ்டப்படாதீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து என்னால வெள்ளி செவ்வாய் நான் இப்ப வீட்டுல இருக்கேன், நான் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வீட்டுல இருக்கும் போது நான் வந்து சாமி கும்பிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், எனக்கு வேலை கிடைச்சப்பையும் நான் வந்து கோவில்ல போய் சொன்னது என்னன்னா, உத்தரவு வந்தப்ப நான் சொன்னது, நீதான் என்னை வேலைக்கு அனுப்புற, நானா போகல, நீதான் என்னை வேலைக்கு எப்ப போக சொல்ற, நான் போறேன். இதனால நான் வந்து நான் பூஜை பண்ண முடியாம சில நேரங்கள்ல எனக்கு வேலை தான் முக்கியம் நான் இருப்பேன். அப்ப வந்து நீ என்கிட்ட கோச்சுக்க கூடாதுன்னு சொல்லி சாமி கிட்ட கண்டிஷன் போட்டு தான் நான் வேலைக்கே போனேன். ஏன்னா வந்து சாமி கிட்ட நான் நேரடியாக தான் பேசுவேன், எந்த ஒரு மீடியேட்டரையும் வச்சு நான் பேசுனதே கிடையாது. என் கனவுல வந்த விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் நான் என் வீட்டுக்காட்ட தவிர மற்ற யார்ட்டையும் நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். சாமி கனவு வந்தா சில பேர் சிரிப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சிரிக்கிறதுக்காக நம்ம விஷயங்கள்லாம் மற்றவங்க சிரிக்கிறதுக்காக நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால என்னுடைய பர்சனலா நானே தான் வச்சுப்பேன். யார்ட்டையும் வந்து நான் ரொம்ப வந்து ஷேர் பண்ணதே கிடையாது. உங்ககிட்ட சில கனவுகள் வந்து நான் பகிர்ந்திருப்பேன், அது கூட வந்து 1-2 தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, மிராக்கல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, எல்லாரும் அதை நம்பவும் மாட்டாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கையான விஷயங்கள் நம்ம நம்புவோம். இந்த சதுரங்க வேட்டையிலும் இருந்த பாட்டு வந்து கண்டிப்பா வரும். இந்த சதுரங்க வேட்டையிலிருந்து நம்ம வந்து வெளியே வரணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறியாமையும் பலவீனத்தையும் மற்றவங்களுக்கு மூலதனமா பயன்படுத்தாம இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.